ராஜா, குமார கவனமா பாத்துக்கோடா. அம்மா, குமார் என்னோட தம்பி இல்ல. ஆமா ஆமா, சரி, எப்பவும் சேர்ந்துதான் இருப்போம். இப்படிதான் இருக்கணும். இருக்கணும், அண்ணன் தம்பி சேர்ந்து இருந்தாதான் குடும்பம் சந்தோஷம். ஆமா அம்மா, நாங்க எப்பவும் சேர்ந்துதான் இருப்போம். இப்படிதான் இருக்கணும், அண்ணன் தம்பி சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம். ஆமாம்மா, நாங்க எப்பவும் சேர்ந்துதான் இருப்போம். உங்க அப்பா இல்லாததுக்கு பிறகு நீங்க இருவரும் சேர்ந்துதான் குடும்பத்தை பாத்துக்கணும். அம்மா இப்ப எல்லாம் தெளிவா பேசணும். சொத்து விஷயம் எப்படி பங்கு பண்ண போறோம்? அண்ணா என்ன சொல்ற? நாம அண்ணன் தம்பி தானே. அதெல்லாம் சரி, ஆனா வாழ்க்கை வேற, எல்லாருக்கும் தனி வாழ்க்கை இருக்குது. இந்த வயசுல நாங்க ஒரே மனசா இருந்தோம். இப்ப சொத்து வந்ததும் அண்ணா என்ன பங்காளி மாதிரி பாக்குறாரு. வாழ்க்கை நடத்தணும் குமார், அதனாலதான் கேக்குறேன். 6 வயசு வரை அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி. இந்த வார்த்தை உண்மையாகாத மாதிரி நீங்க நடக்கணும். அந்த நாட்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அது கடந்த காலம். இப்போது நமக்குள் பிரச்சனை. இது அவ்வளவு சுலபமா? அண்ணா, எனக்கு சொத்து வேணாம், நீ மட்டும் போதும். உறவை காக்கும் மனசு இருந்தால் குடும்பம் இன்னும் உறுதியா இருக்கும். குமார, நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ என் தம்பி மட்டும் இல்ல, என் உயிர். நாங்க சேர்ந்து இருந்தா எந்த கஷ்டமும் கடந்து போயிருக்கும். சொத்து வந்தால் உறவு போகக்கூடாது. அண்ணன் தம்பி உறவு பணத்தால் அளக்க முடியாத ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.